அன்புலம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாலா டிப்ஸ் கார்னர் யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. இந்த அது என்ன இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளுந்து என்கிற ஒரு பருப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் உளுந்து. இது தோல் நீக்கினது, தோல் உள்ளதும் இருக்குது. உங்களுக்கு தோல் உள்ளதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அது இல்லாமல் இதுலேயும் சத்துக்கள் இருக்குது. இது என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இது எந்தெந்த வியாதியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த உளுந்து என்கிறது ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சக்தி வாய்ந்த பருப்பு தான் இந்த உளுந்து. இந்த உளுந்தை சாப்பிட்றதுனால நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றன. அந்த உளுந்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, கால்சியம், வைட்டமின் பி, கார்போஹைட்ரேட் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த எலும்புகள் வலுப்பெறத்துக்கு இந்த உளுந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. எப்படிங்கன்னா, இந்த நோய் தொற்றுகள்லேருந்து, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வராங்களா, அட்மிஷன்லேருந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க, டிஸ்சார்ஜ் ஆவாங்க. அப்போ அவங்க வந்த பிறகு உடம்பு ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். இந்த டயர்ட்னஸை போக்குறதுக்கும் அந்த பழைய உடம்பை மீட்டெடுக்கிறதுக்கும் இந்த உளுந்தங்கஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் உளுந்தங்கஞ்சி. இது எதில் செய்கிறது அப்படின்னா, உளுந்தில் தான் செய்கிறோம். உளுந்தை ஊற வச்சு அரைச்சி அதை பால் சேர்த்து, நம்ம எப்போ வீட்டில் களியெல்லாம் செய்வோம்ல, கேழ்வரகு களி, அந்த மாதிரி கம்மங்களி, இந்த மாதிரிலாம் செய்வோம். நம்ம இதில் பால் சேர்த்துக்கிறோம். நம்ம பால், வெல்லம், ஏலக்காய், தேங்காய் பூ இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டா சூப்பராக இருக்கும் இந்த களி. இந்த களியை வாரத்துக்கு 2-3 நாள் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி நம்ம குடிச்சு வந்தோம்னு வச்சுங்களேன். ஒரு காஃபி, டீக்கு பதிலாக, இல்லை ஈவினிங் டயத்தில் அந்த மாதிரி குடிச்சு வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வரவங்களுக்கு இதை குடிச்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு உடம்பு ஒரு புத்துயிர் பெறும். இந்த உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றதுனால நமக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரு உளுந்து ஒரு வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த உளுந்தில் 100 கிராம், கிட்டத்தட்ட 100 கிராம் உளுந்தில் 18 கிராம் நார்ச்சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்து இருக்கிறதுனால இது ஒரு மலமிளக்கியாகவும் செயல்படுகிறது. குடல் இயக்கத்தை சீர் செய்கிறது. இதனால் நமக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது. அடுத்து பெண்களுக்கு பூப்படையும் போது முதல்ல எல்லாம் உளுந்தங்களி அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ காலப்போக்கில் மாறிக்கிட்டே வருது. அதனால பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் டயத்தில் வலி ஓவராக இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இன்ஃபெக்ஷன் ஆகிறது, மாதவிடாய் பிரச்சனையில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, தொற்று, அரிப்பு, புண்ணு இதெல்லாம் ஏற்படுது. இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த மாதவிடாய் காலத்துலேயும் சரி, பூப்பெய்து பெண்கள் பூ பெய்துவாங்க, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, அந்த காலத்துலேயும் சரி, இவங்களுக்கு இந்த களியை செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. தொற்றுகள்லேருந்து அவங்க விடுபடலாம். எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து கருப்பப்பை வலு பெறுறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ரெண்டாவது இந்த உணவு இந்த உளுந்தை வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் சாப்பிட்டாலோ, இல்லை அடிக்கடி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆண்களுக்கு வளரிளம் ஆண்களுக்கு பின்னால் ஆண்மை குறைவு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த கருப்பு உளுந்தில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை வராமல் தடுக்கவும், எலும்புகள் பலவீனம் அடையாமல் காக்கவும் இந்த வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி நம்ம இந்த உளுந்தை எப்படி வேணாலும் சாப்பிடலாம். யூஸ்ஃபுல்லாக நம்ம பொதுவாக எப்படி சாப்பிடுவோம்னு கேட்டிங்கன்னா, இட்லிக்கு யூஸ் பண்ணுவோம், அடுத்து வடை செய்வோம். இது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். இந்த களி மட்டும் நம்ம யாரும் அந்தளவுக்கு செஞ்சு சாப்பிட்றது இல்லை. அதனால தான் நான் இந்த உளுந்தங்களியை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறது, வலியுறுத்துகிற காரணம் இதுதான். இந்த உளுந்தில் கால்சியம், பாஸ்பரஸும் சம அளவில் இருக்குது உங்களுக்கு. ரெண்டாவது இந்த உளுந்தின் தோலில் நன்மை செய்யக்கூடிய, அதாவது கருப்பு உளுந்தில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நமக்கு அதிகம் இருக்கிறது. இந்த இட்லி மாவை பிடிக்க செய்கிறதுக்கு கூட அந்த கருப்பு உளுந்து தான் உதவிகரமாக இருக்குது. அந்த மேலில் உள்ளது நம்ம தோல் நீக்கின பிறகு அதில் உள்ள இதெல்லாம் இதை ஒட்டிக்கிட்ட தான் நமக்கு புளிக்க செய்தது. அடுத்தது
மாதவிடாய் ஏற்படுற அந்த தொற்றுகள்லேருந்து இருந்துங்களாம். அடுத்து உடல் எடையை வந்து கூட்டவும் இது வந்து மிக ஒரு எளிய உணவுப் பொருளாகவும் இது இருக்கிறது. சிறுநீர பிரச்சனையை அகற்றவும் இது பயன்படுத்துகிறது. எலும்புகளை பலப்படுத்தவும் இந்த உளுந்தங்கஞ்சி வந்து சிறந்ததாக கருதப்பட்டு வருகிறது. இது அழகு சாதனமாக கூட நம்ம வந்து ஃபேஷியல் கூட பண்ணலாம். அதாவது முகத்தில் உள்ள கரும்புள்ளி கருந்திட்டுகள்லாம் இருக்கும். அந்த திட்டுகள்லாம் மறையிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த உளுந்தை வந்து ஊற வச்சு, அதாவது பாலில் வந்து ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ஃபேஸில் வந்து தடவி வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து முகத்தை கழுவிட்டு வந்தோம்னா நாளடைவில் வந்து அந்த கரும்புள்ளிகள் மங்கு என்று சொல்லக்கூடியது திட்டுகள்லாம் எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு. அடுத்து வந்து இந்த உளுந்தம் பருப்பு வந்து ஒரு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்திகளை கொண்டது. இதனால் என்ன செய்யுதுன்னா இந்த மூட்டுகளில் ஏற்படும் அலர்ஜி, இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு இதெல்லாம் வந்து இந்த உளுந்தப்பருப்பை உணவில் சேர்த்துட்டே வந்தோம்னா இதெல்லாம் தவிர்க்கலாம். உங்களுக்கு இந்த பிரச்சனைங்க வராமல் நம்ம தவிர்க்கலாம். 2வது வந்து கடுகு தாளிக்கும் போது நம்ம அதிகமாக வந்து உளுந்தின் அளவை வந்து அதிகப்படுத்துகிற மூலியமும் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தங்களில் வந்து நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்க்கறதுனால அதுவும் இயல்பாகவே இந்த இதில் வந்து உளுந்தில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கர்ப்பிணி தாய்மார்கள், வளரிளம் பெண்கள், பிரசவித்த பெண் உள்ள தாய்மார்கள் இவங்க அனைவருமே வந்து இந்த உளுந்தங்கஞ்சி வந்து அடிக்கடி வந்து உணவில் சேர்த்து கொள்றதுனால இரும்பு சத்து வந்து உணவில் வந்து உடம்புல வந்து சேருது உங்களுக்கு. அதே போல் பிளட் டொனேட் பண்ணிட்டு வராங்களே, ஹாஸ்பிட்டலில் பிளட் டொனேட் பண்ணிட்டு வராங்க, அவங்களுக்கு வந்து உளுந்தங்களை வந்து செஞ்சு கொடுத்தோம்னா சீக்கிரமாக வந்து பிளட் உற்பத்தி வந்து அதிகமாகும். இந்த உளுந்தங்களியை வந்து நம்ம சாப்பிட்றதுனால தலைமுடி பிரச்சனை சரியாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமுடி உதிர்தல் வந்து சரியாகும் உங்களுக்கு. அடுத்து 2 வந்து குளிர்ச்சியாக, உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ஹீட்டான சென்சிட்டிவ் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உளுந்தங்களி சாப்பிட்டு வந்தால் உடம்புல உள்ள இந்த சூட்டை வந்து தணிக்கும் உங்களுக்கு. செரிமான பிரச்சனையை வந்து இது வந்து சரி செய்யும். அதனால் வந்து நமக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். அடுத்து வந்து கல்லீரல் செயல்பாட்டுக்கு வந்து உதவும். இந்த சைனஸ் நோய் பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த உளுந்தங்கஞ்சி வந்து குளிர்ச்சிங்கவாசி இந்த களி செய்யும் போது கொஞ்சோண்டு சுக்கு தட்டி போட்டுட்டாங்கன்னா அதை சேர்த்துக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கலாம். எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களும் இது சாப்பிட்லாம். அடுத்து வந்து சிறுநீர் பையின் உள் அடுக்குகளில் ஏற்படும் தொற்று, வீக்கம் இதெல்லாம் வந்து இது சரி செய்யும். உடல் வந்து பலவீனம் ஆவதை வந்து சரி செய்யும். நரம்பு மண்டலம் சார்ந்த கோளாறுகளுக்கு, அதாவது டிப்ரெஷன் இருக்காங்களா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உளுந்தங்களை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம்னா நாளடைவில் வந்து சரி செய்வாங்க. அந்த பிரச்சனைகளை வந்து விடுபடுறதுக்கு வழி வகுக்கும். குடல் இயக்கத்தை வந்து இது சரியாக்கிறது. அடுத்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் வந்து இது பெரிய ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கிறது. தாய்ப்பால் சுரக்கவும் செய்து தாய்ப்பாலின் அளவை வந்து அதிகரிக்க செய்து தரத்தையும் அதிகரிக்க செய்கிறது. அடுத்து பெண்களுக்கு சொல்லக்கூடிய PCOD, PCOS என்று சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகளை பிரச்சனைகளையும் இது வந்து பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடிய மருந்தாக இது பயன்படுகிறது. நம்ம இந்த உளுந்தை வந்து இந்த மாதிரி இட்லி தோசையில் வந்து யூஸ் பண்ணி இட்லி தோசை வந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா உளுந்தங்களி செய்யலாம். அடுத்து வடை செய்யலாம். அப்படியும் இல்லை அது மாதிரியும் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி உளுந்தை வந்து ஊற வச்சு உளுந்தை வந்து ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு அதை மென்னும் சாப்பிட்லாம். அதாவது பாதாம், பிஸ்தாலாம் எப்படி நம்ம வந்து ஊற வச்சு சாப்பிட்றோமோ அதே போல் நிலக்கடலைலாம் எப்படி ஊற வச்சு சாப்பிட்றோமோ அதே போல் இந்த உளுந்தையும் நம்ம வந்து தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு நம்ம வந்து மென்று சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay friends, bye bye, see you.